வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். இன்றைக்கு திறமைக்கு எல்லையே இல்லை என்கின்ற கருத்தின் அடிப்படையில் ஒரு அழகிய நிகழ்ச்சி. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பதி, ஆந்திர மாநிலத்தில் திருப்பதி நகரை சார்ந்த சாந்தினி அப்படிங்கிற ஒரு இளம்பெண். அவங்களுக்கு சமீபத்தில் நடந்த ஒரு அருமையான நிகழ்ச்சி. அந்த பெண்ணுடைய திறமைக்கு எவ்வளவு மதிப்பு கிடைச்சிருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். சாந்தினி அந்த ஆந்திர பிரதேசத்தினுடைய தேர்வு துறையில் 3 தேர்வுகள் எழுதுகிறாங்க. ஒன்று குரூப் 2 எழுதுகிறாங்க, இன்னொன்று குரூப் 1 எழுதுகிறாங்க, இன்னொன்று குரூப் 4 எழுதுகிறாங்க. எல்லாத்தையுமே எழுதுகிறாங்க. ஃபஸ்ட்டு ரிசல்ட் வருது ஒரு புதன்கிழமையில். அந்த பெண்ணுக்கு ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலை கிடச்சிருச்சு. அடுத்த 2 நாள் கழித்து குரூப் 2 எக்ஸாம் எழுதி அதனுடைய பணி வாய்ப்பும் அவங்களுக்கு வழங்கப்பட்டுருச்சு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா குரூப் 1 எக்ஸாமில் டிஎஸ்பி கேடரில் அவங்களுடைய பணி வாய்ப்பு கிடைக்குது. ஒரு இளம்பெண் எவ்வளவு திறமையாக தன்னுடைய அறிவை பயன்படுத்தி நன்றாக படித்து எழுதிய அத்தனை தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்று பணியிடத்தையும் பெற்றிருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய பிள்ளைகள்லாம் படிக்கணும், டியூஷன் அனுப்பணும், அது அனுப்பணும், இங்கே அனுப்பணும், ஸ்பெஷல் கிளாஸ், அப்படி இப்படி நிறைய பயங்கரமாக நம்ம பிளான் பண்ணி திட்டமிட்டு அது இதை செஞ்சிட்ருக்குறோம் இல்லையா. சாதாரண நிலையில் இருந்த ஒரு இளம்பெண் மிக அழகாக தன்னுடைய திறமைகளை மெருகூட்டி, தன்னுடைய அறிவை ஆழப்படுத்தி, தன்னுடைய அனுபவத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி எல்லா தேர்வுகளிலும் சிறப்பாக தேர்ச்சி பெற்று உயரிய பதவிக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார். இதை பார்க்கும் பொழுது, இந்த உதாரணத்தை கேட்கும் பொழுது, நம்முடைய பிள்ளைகளும் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைய கனவுகளை சுமப்பதற்கு நாம் சொல்லிக் கொடுப்பதில்லை. நிறைய அறிவையும் பாடங்களையும் திணித்து கொண்டே இருக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு நிறைய கனவுகளை சுமப்பதற்கு பழக நாம் முன்வர வேண்டும். அப்பொழுது அந்த குழந்தைகள் சுதந்திரமாக படிக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட எல்லையிலேயே அவர்களை நிறுத்தி விடுகிறோம் நாம் எல்லாம். இந்த பெண்ணை பாருங்களேன், எல்லோரும் போல தான் அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, காலேஜ் போயிருக்காங்க, எல்லாத்தையும் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் எல்லா அட்டம்ப்ட்லேயும் அவங்க டக்குன்னு பாஸ் பண்ணிவிட்டு ஒரே வாரத்தில் 3 போஸ்டிங்ஸு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்முடைய பிள்ளைகள் எந்த நிலையில் இருக்கிறார்கள். இதை கேள்விப்படுகின்ற எல்லா பிள்ளைகளுக்கும், மாணவிகளுக்கும் இது ஒரு உத்வேகமாக இருக்க வேண்டும். பயங்கரமான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கணும். இது நம்மளால் முடியும். ஒரு பெண் 3 எக்ஸாம்லேயும் ஒரே நேரத்தில் ரிசல்ட் வாங்கி பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்குகிற அளவுக்கு அவங்களுடைய அறிவை பயன்படுத்தி இருக்கிறார்கள். நாம் எப்படி செய்கிறோம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நிகழ்ச்சிகளை உதாரணப்படுத்தி சொல்லுவோம். அவர்களை வளர்த்தெடுக்க நாம் எடுக்கின்ற முயற்சிகளுக்கெல்லாம் இந்த மாதிரியான உதாரணங்கள் இன்னும் ஒரு உத்வேகமாக, உற்சாகமாக இருக்கும். இதை பயன்படுத்தி நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் சிறப்பாக தடம் புரளாமல் தடம் பதிக்க அவர்களை வழிநடத்துவோம். வாழ்க மகிழ்வுடன். இப்போது நம்ம ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா ஸ்வீட் கொடுப்போம் இல்லையா. இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டை பற்றி பார்க்கலாம். பால்கோவா. ஆந்திரானாலே கொஞ்சம் பால் நிறையா இருக்கும், அங்கே பால்கோவாவும் நிறையா இருக்கும். பால்கோவாவில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு சாப்பிட்றோமா அப்படிங்கிறது தெரியாது. பொதுவாக அது பாலில் தயாரிக்கிறதுனால அதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புக்கு ரொம்ப நல்லது. பால்கோவா ஒரு சின்ன ஸ்நாக்காக டிஃபனாக எடுத்துக்கிட்டோம் ஈவினிங்கில் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப உடலுக்கு உறுதியாக இருக்கும். அதே போல் குழந்தைகளுக்கு ஒரு சத்தான சிற்றுண்டி. நான் ஏற்கனவே சொன்னது போல் எல்லா ஃபுட்டும் கொடுக்கலாம். வாரத்தில் 1 நாள் 2 நாள் பால்கோவாவும் கொடுக்கலாம். கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் அது. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொடுத்துருவோம். அதே போல் நல்ல ப்ரோட்டீன் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல சிற்றுண்டி அது. அதனால் குழந்தைகளுக்கு நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கும். இன்னொன்று, அளவோடு சாப்பிட்டா நல்லா செரிக்கும். அதனால் அளவுக்கு அதிகமாக எடுக்காமல் அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழ்வோம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இனிப்பு அதிகமாக இருக்கிறதுனால
மற்ற எல்லோருக்கும் இது ஒரு நல்ல ஊட்டச்சத்து உள்ள ஒரு சிற்றுண்டி பால்கோவா. அனைவரும் பால்கோவா சாப்பிடுவோம். அறிவையும் உடலையும் அருமையாக மெருகேற்றுவோம். வாழ்க மகிழ்வுடன்.